இப்போ கல்தூன் நாடகம் வந்து ரஜினி சார் பார்த்துட்டு அவரு வந்து அந்த பையன் ரோல்ல நடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு அப்படிங்கிறது கேள்விப்பட்டோம். அது என்னது சார் ஆச்சு ஆக்சுவலி? ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த கல்தூன் நாடகத்தில் அவரோட கிளாஸ்மேட்ஸுங்க நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இல்லை, மெட்ராஸில் வந்து இங்கே சேம்பரில் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருந்தாங்க. சிரஞ்சீவிலாம் அங்கே தான் படித்தார். ரஜினிகாந்த் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவர் கூட படித்தவங்க இந்த மேஜர் ட்ரூப்பில் நடிச்சுட்டு இருந்தாங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க 2-3 பேர் வீட்டில் தான் தங்கியிருந்தார். 2 பேரில் அவர் அங்கே தங்கி இருந்துக்கிட்டு மியூசிக் அகாடமி பக்கத்தில் தான் இருப்பார். நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லைப்ரரி போயிட்டு மீதி டைம் அமெரிக்கன் லைப்ரரிக்கு போகும்போது நான் டிரைவின் உட்லண்ட்ஸ் இப்போ செம்மொழி பூங்கா இருக்குல்ல, அந்த டிரைவினுக்கு போகும்போது இவருடைய ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்துடுவார். அங்கே வரும்பொழுது அங்கே தான் உட்காந்து அங்கே எனக்கு அறிமுகமானார். அவர் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என் ட்ரூப்லேயும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறனால அங்கே எனக்கு பழக்காச்சு, எல்லாத்தோட பழகினார். அப்போ தான் அங்கே டெய்லி வந்து நாடக மியூசிக் அகாடமி நடக்கும் போதெல்லாம் அப்போ தான் இதில் அறிமுகம் ஆகிறாரு. அபூர்வ ராகங்கள்ல அபூர்வ ராகம் தானே முதல் படத்தில், அது அந்த ஸ்டேஜ். அது அந்த நாடகம் வந்து பார்க்கும்போது சூப்பர் சிவாஜி நானும், ஏன்னா அதில் இப்போ மெயின் கேரக்டரே வந்து அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தான் அந்த கல்தூன்ல பிரச்சனையை. அதனால் அந்த அப்பன் கேரக்டர் அவர் சிவாஜியும், இது பையன் கேரக்டர் நானும் பண்ணால் எவ்வளோ இருக்கும் கிருஷ்ணன், நல்லா இருக்கு, இதை அப்படியே படமாக பண்ணும்போது நம்ம பண்ணிடலாம், அதுக்குள்ளே நானும் வந்துடுவேன், இதுவும் படம் ஆயிரும்